எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அந்த 133வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 132 நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, அதிமுக ஒருவேளை பிளவுபட்டு விடுமோ, அது சாதிய ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ அல்லது இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரது சுயநலத்தின் காரணமாகவோ, காரணம் என்னவாக இருந்தாலும் கட்சி பிளவுபட்டு விடுமோ என்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலம் தொட்டு 133வது நிகழ்ச்சி நடத்துறோம்னா, முதல் நிகழ்ச்சியிலிருந்து நம்ம சொல்றது ஒன்றுபட்ட அதிமுக வேணும், தொண்டர்களால தான் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும், சாதிகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும், மதவாதத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும், லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியையும் நம்ம எதிர்த்து செயல்படணும், திமுகவையும் எதிர்த்து செயல்படணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில தொண்டர்களின் முடிவை பிரதிபலிக்கிறதாக இந்த தலைமை அமைய வேண்டும். இதுலதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக தற்பொழுது ஊடகங்கள்ல பேசும் பொருளாக இருக்கிற அந்த சசிகலா அவர்கள் இந்த கட்சிக்கு தேவையா தேவையில்லையா, அப்படி தேவை என்றால் எந்த நிலைப்பாட்டுல அவர் ஏற்றுக்கொள்ளப்படலாம், இல்ல தேவையில்லை அப்படின்னா அது எப்படி செயல்படலாம். இதுல பல பேரும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். நானே கூட பல தளங்கள்ல பல கருத்துக்கள் பல விவாதங்கள்ல சொல்லியிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அதிமுக தொண்டர்களது மனநிலை என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற விதமாக இன்றைய நிகழ்ச்சியில நம்ம அது குறித்து தான் பேச போறோம். இதுல பேச விரும்புறவங்க உங்க பெயரை பதிவிட வேண்டும். தனிப்பட்ட முறையில யாரையும் புகழ்ந்தோ தாக்கியோ பேச வேண்டாம். உங்க பெயர் அதுல வரணும். உங்க கருத்துக்களை நீங்க மிக தெளிவா சொல்லலாம். யாருடைய ஊடுகுழலாவும் இருக்கக்கூடாது. நீங்க என்ன சரின்னு உங்க மனதுக்கு நினைக்கிறீர்களோ அந்த கருத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம். ஏதேனும் விளக்கங்கள் தெளிவுகள் எது பத்தி வேணாலும் நீங்க பேசலாம். 106 பேர் பேச வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டு சிஸ்டத்துல பதிவு பண்ணி நான் பேசணும்னு கேட்டவங்க 106 பேர். ஆனா நம்ம டைம் பாத்தீங்கன்னா 30 பேர் அளவுக்கு பேச முடிஞ்சுது. சில பேருக்கு குறைவான நேரங்கள் தான் கிடைச்சிருக்கும், சில பேருக்கு பேசுறதுக்கே அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. நம்ம வருகிற நிகழ்ச்சிங்கிறது வர்ற ஞாயிற்றுக்கிழமை 134வது நிகழ்ச்சி இருக்கு. காலையில 11 மணிக்கு இருக்குது. இதே தலைப்போ அல்லது இது சம்பந்தப்பட்ட கட்சி வளர்ச்சி பற்றி நம்ம மீண்டும் விவாதிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க. பாதி பேர் இன்னைக்கு புதுசா வந்தவங்க. நம்ம யாரோடவும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானு தெரிஞ்ச முகங்களை பேசுறதுக்கே அழைக்கிறது இல்லை. தெரியாதவங்க, இளைஞர்கள், கொஞ்சம் அந்த ஆளை பார்த்தா இவங்க தம்பி கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கிறாரு, கொஞ்சம் நல்லா கருத்து சொல்றதுக்கு விரும்புறாருங்கிறது அந்த மாதிரிதான் பார்த்து கூப்பிடுறோம். அதனால இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் சாம்பிள் சர்வே எல்லாம் எடுக்கல, ரேண்டமா அங்கங்க அப்படியே பொறுக்கி போட்டு எடுக்கலாம். அது மாதிரி ஒரு பலதரப்பட்ட கருத்துக்களை நம்ம கேட்டிருக்கிறோம். நல்ல கருத்துக்களை இந்த இயக்கம் இன்னும் 100வது ஆண்டு விழாவை ஆளுகிற கட்சியாக கொண்டாடும் அப்படிங்கிற அளவுக்கு வலிமையான கருத்துக்களை பல இளைஞர்கள் முன் வச்சிருக்கிறீங்க. நீங்க எல்லோரும் பேசுனது இது அப்படியே என் பேஸ்புக்ல லைவ் இருக்கு, அதை அப்படியே எடுத்துக்கலாம். நீங்க பேசின பகுதி மட்டும் வேணும்னா கூட அதை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். எடிட்டட் போர்ஷன் வேண்டாம், என்னுடைய உதவியாளர்கிட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். தொடர்ந்து இதை சமூக வலைதளங்கள்ல அதிகமா கொண்டு போங்க. நம்ம இதுவரைக்கும் நம்ம பேசின ஒன்றுபட்ட அதிமுக, தொண்டர்களால் தலைமை, ஊழல் இல்லாத அதிமுக, சாதி இல்லாத அதிமுக, லஞ்சத்துக்கு இது கூட என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இளைஞர்கள் வழிநடத்துகிற ஒரு கட்சியாக, இளைஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிற கட்சியாக நம்ம வழி நடத்தலாம். இதை சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல நீங்க எல்லோருமே இதை முன்னெடுத்து சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கையும் சொல்லி கலந்து கொள்ள சொல்லுங்கள். கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.